நாங்கள் மண்டல மாநாடு போடுவோம், எங்கள் பிள்ளைய கொண்டு வந்து அதில் உட்கார வைப்போம். எங்கள் ஏவாவேலு வெள்ளி சிம்மாசனம் கொடுப்பாரு, ஏவாவேலு வெள்ளி சிம்மாசனம் கொடுப்பாரு. ஆனால் உங்கள் முதலமைச்சர் சிம்மாசனத்தை பறிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எதுக்கு என் மண்டல மாநாடு நடத்துறீங்க? நாட்டில் நீங்க தானே ஆளுங்கட்சி, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறீங்க, 10 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எதுக்கு மண்டல மாநாடு? உதயநிதியை முதலமைச்சரை உட்கார வைக்கிறதுக்கு தாண்டா மண்டல மாநாடு. அதான் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்கள் தலைவரிடத்தில் தான் சவுக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ஜின் இல்லாத கார், பாரதிய ஜனதா கட்சி லாரி. இந்த என்ஜின் இல்லாத காரை அந்த லாரி இழுத்துட்டு போலாம். உலகத்திலே இப்படி ஒரு இளைஞரணி செயலாளர் கண்டுபிடிச்சதை நாங்க பார்க்கவே இல்லை சார். மன்னாதி மன்னன், மக்கள் தலைவன், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர், மன்னாதி மன்னன், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக துவங்கிய மாபெரும் மக்கள் இயக்கம். தாத்தன் கருணாநிதினாலே முடியாத, அழைக்க முடியாத மக்கள் இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தாத்தாவே 13 வருஷத்துக்கு வனவாசம் அனுப்பின கட்சியிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறை படித்து விட்டு வந்து மேடையிலே பேசு. எதிரில்லாத கார் என்று சொல்லுகிற உதயநிதி ஸ்டாலின் கத்துக்குட்டி அவர்களே, உங்களுடைய கட்சியிலே சுவாசம் இல்லாத காரணத்தால் தான் செயற்கை சுவாசம் ஆக்சிஜன் கொடுப்பதற்கு இந்த மண்டல மாநாட்டை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று இந்த உதயகுமார் இந்த மாநகராட்சியிலிருந்து நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு பக்கெட் பிரியாணி, ஒரு பக்கெட் கோட்டரு, இன்னொரு பக்கெட் முந்திரி பருப்பு. ஆஹா, உலகத்துல இப்படி ஒரு கட்சி திமுக தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. அப்பதான் நம்மளால சோசியல் மீடியால போடுறான், கீழே முந்திரி பருப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, மேல பாலம் உடைஞ்சு தண்ணி போய்கிட்டே இருக்கு. அங்க உடைஞ்சது இங்க வந்திருக்கிறான். தெளிவா இருக்க. நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லை, அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். ஒரு வாரம் உங்க ஆளு தாங்குவாரா எடப்பாடி? நாங்க பொறுமையா இருக்கோம். அப்புறம் கேட்டாங்க, ஒரு மாசம் தாங்குவாரா, ஒரு வருஷம் தாங்குவாரா? இப்படி கேள்வி கேட்டவருக்கு மத்தியிலே ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேள்வி கேட்ட மத்தியிலே 4.5 ஆண்டு காலம் அம்மாவினுடைய முழு அரசையும் வெற்றிகரமாக நடத்தி காட்டி இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த முதலமைச்சரும் எடுத்துக் கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தவிர வேறு எவரும் அந்த வரலாறை படைக்க முடியவில்லை. வருவாய்த்துறை வரலாற்றிலேயே 6 புதிய மாவட்டங்கள் ஒரே ஆண்டிலே உருவாக்கி கொடுத்தார். குடிமராமத்து திட்டம் காஞ்சிபுரத்திலே தான் இங்கே தொடங்கி வைத்தார். 2000 அம்மா மினி கிளினிக் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த மடிக்கணினி திட்டம், இருசக்கர வாகன திட்டம், இப்படி 1000 திட்டங்கள், தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டம். ஸ்டாலினுக்கு என்ன கவலை? தாம்பரம் மாநகராட்சியில சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு கவலையா? இங்க சிற்றப்பாக்க ஏரிய சொன்னவன் கவலையா? 525 வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டோமே, அதை நிறைவேற்ற தவறிவிட்டோமே என்கிற கவலையா? அவருக்கெல்லாம் கவலை உதயநிதி எப்படியாவது துணை முதலமைச்சர் இருந்து முதலமைச்சர் ஆக்கிறணும். அதுக்கு யாரும் தடையா இருக்கக்கூடாது. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு சாமானியர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார். நீங்கள் தங்கத்தை அரைத்து தங்க பஸ்பமாக மக்களுக்கு கொடுத்தாலும், கொள்ளையடித்த பணத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இனி நாட்டை ஆளுகிற தகுதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற எளியவர், சாமானியர், பண்பாளர், குடிமராமத்து நாயகர், அவருக்குத்தான் நாங்கள் மணிமகுடமாக இந்த மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட இருக்கிறோம் என்று இன்றைக்கு தீர்மானமாக இருக்கிறார்.